புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. அவனுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவர்களை அரவணைத்துக் கொள்வானாக. உன்னதமான அவனுடைய மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாஃபர்களுக்கு, ஃபவுண்டர்ஸ்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி தந்தல்வானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய, தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் ஏராளம். அத்தனை நிஅமத்துக்களையும் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் தோற்று போய்விடுவோம். எண்ணி பார்த்து எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹு தஆலா எமது வாழ்க்கையில் தந்திருக்கிற உயர்ந்த ஒரு அருட்செல்வமாக, நிஅமத்தாக நாம் நினைத்து பார்க்கின்ற போது, இஸ்லாத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் எங்களை பிறக்கச் செய்து வாழச் செய்திருக்கின்ற இந்த பெரும் பாக்கியத்தை நாங்கள் நினைத்து பார்க்கலாம். இஸ்லாத்தின் கடமைகள் 5. அதில் முதலாவது ஷஹாதா, கலிமாவை சொல்லிக்கொண்டு ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஒரு முஸ்லீமுக்கு பின்வரக்கூடிய 4 விடயங்களை இஸ்லாம் அவன் மீது கடமையாக்கி இருக்கிறது. அதுதான் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் 5 கால தொழுகையை தன்னுடைய இறுதி மூச்சு வரை தொழுது கொள்ள வேண்டும். அது இஸ்லாத்தின் 2ஆம் கடமையாகும். இஸ்லாத்தின் 3வது கடமை, வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு தேவையுள்ள மக்களை இனம் கண்டு அந்த ஜக்காத், ஏழை வரியாம் ஜக்காத்தை சரியாக முறையாக நிறைவேற்றிக் கொள்வது இஸ்லாத்தின் 3வது கடமையாகும். இஸ்லாத்தின் 4வது கடமை, வருடத்தில் ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தை அடைகிற போது நோன்பு நோற்றுக் கொள்வது இஸ்லாத்தின் 4வது கடமையாகும். இஸ்லாத்தினுடைய இறுதி கடமை ஒன்று இருக்கிறது. அதுதான் மக்காவுக்கு சென்று அந்த புனிதமான கஅபாவை தரிசித்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது இஸ்லாத்தின் இறுதி கடமையாகும். இந்த 5 கடமைகளையும் ஒரு முஸ்லீம் செய்து கொள்ளுகின்ற போது அல்லாஹு தஆலாவால் எந்த கண்களும் கண்டிராத, எந்த மனித உள்ளத்தினால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத, மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட உன்னதமான உயர்வான ஜன்னத்தை, சுவர்க்கத்தை அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருக்கின்றான். அப்படியான இஸ்லாத்தின் 5 கடமைகளுள் இறுதி கடமையான புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான ஒரு பருவ காலம் இப்போது மலர்ந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே கூறுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜுக்கென்று சில மாதங்களை நாம் உங்களுக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கான சில மாதங்களை எங்களுக்கு பிரகடனப்படுத்தி இருக்கின்றான். அதில் ஒன்று ஷவ்வாலுடைய மாதம், ஹஜ்ஜுக்குரிய மாதம். 2வது மாதம் துல்கஅதாவுடைய மாதம். 3வது மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த 3 மாதங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்ற இஸ்லாத்தின் தொடர் மாதங்களாக இருக்கின்றன. ஷவ்வாலுடைய மாதம் எங்களை விட்டு கடந்து சென்ற இஸ்லாத்தின் 10வது மாதமாகும். நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய துல்கஅதாவுடைய மாதம் இஸ்லாத்தில் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட 4 கண்ணியமான மாதங்களில் ஒரு மாதம்தான் துல்கஅதாவுடைய மாதத்தின் நடுவினிலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியா முழக்கத்தோடு அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக தல்பியா முழக்கத்தோடு இஹ்ராம் அணிந்த நிலையில்
புனிதமான மக்கா நகரை நோக்கி புறப்படுகின்ற ஒரு பருவ காலத்திலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய பெரும் பேறாக பாக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று, அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தானோ அவர்கள் மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக அவன் கொடுத்த சொத்து செல்வங்களை அவனுக்காகவே செலவழித்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி சுவர்க்கமாகும். அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மப்ரூரானதாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாக அந்த ஹாஜியினுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, அந்த ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெருமதி வாய்ந்த ஒரு பரிசுதான் சுவர்க்கமாகும். அருமை தோழர்களான சஹாபாக்களோடு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மதீனாவிலிருந்து புறப்படுவதற்காக தன் தோழர்களை மஸ்ஜிது நபவியிலே ஒன்று சேர்த்து அவர்களுக்கு பயான் நிகழ்த்துகிறார்கள். ஐயுஹன்னாஸ் கது ஃபரல அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு. மனிதர்களே, அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான். ஹஜ்ஜுக்காக நீங்கள் விரையுங்கள், தயாராகுங்கள் என்று அந்த சபையோரை பார்த்து சொன்னபோது, அந்த சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்றார். அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா? ஒவ்வொரு வருடமும் நோன்பு நோற்பதை போல இந்த ஹஜ்ஜையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமா? ஒவ்வொரு வருடமும் ஜக்காத் கொடுப்பதை போல ஒவ்வொரு வருடம் இந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் நபி அவர்கள் அமைதியாகி இருக்கிறார்கள். அந்த சஹாபி 2ஆம் 3ஆம் தடவைகளும் கேட்கிறார்கள், அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தால் லமஸ்ததஅதும், உங்களில் யாருமே சக்தி பெற மாட்டீர்கள். எனவே வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ்ஜு செய்வதுதான் உங்கள் மீது கடமை. அந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கூலியாக தருவான் என்று சொன்னார்கள். எனவே ஹஜ் மப்ரூர் என்பது சொர்க்கத்திற்கான ஒரு அனுமதி சீட்டாகும். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமா பிர்ருஹு யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், எங்களோட ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஹஜ் மப்ரூரானதாக கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படியான விசேஷமான அமல்களை செய்ய வேண்டும் என்று ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார்கள். இந்த கேள்விக்கான பதிலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒருவருடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியுமா? 3 பின்வரக்கூடிய விடயங்களில் ஒன்று அல்லது 3 பிரதான அமல்களும் ஒரு மனிதனுடைய, ஒரு ஹாஜியினுடைய வாழ்க்கையில் இருக்கிற போது அவருடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். அதில் முதலாவது சொன்னார்கள் இத்ஆமு தஆம். ஒரு ஹாஜியினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதலாவது பண்பு என்ன தெரியுமா? ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் ஃபுகராக்களுக்கும் விதவைகளுக்கும் உணவளிக்க வேண்டும். பசித்தவர்களுடைய பசியை போக்க வேண்டும். தேவையுள்ள மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை, ஒத்தாசைகளை, அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இந்த பண்பு ஒரு ஹாஜி இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 3வது சொன்னார்கள் வதீபுல் கலாம். ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவர் பேசுகின்ற பேச்சுக்களை நல்ல பேச்சுக்களாக அவர் அமைத்துக் கொள்ள வேண்டும். பொய் பேசுவதிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்தும் கோள் சொல்லி திரிகின்ற அந்த இழிவான செயல்களிலிருந்தும் அசிங்கமான பேச்சுக்களை பேசுவதிலிருந்தும், குறிப்பாக சொல்ல போனால் மனித உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய, தாக்கக்கூடிய கடுமையான சொற்பிரயோகங்களை பேசுவதிலிருந்து ஒரு ஹாஜி தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய அடையாளத்தை சொன்னார்கள். ஒரு உண்மையான இறை விசுவாசி முஃமின் யார் தெரியுமா? அவன் பேசினால் நல்லதை பேசுவான், கனிவாக பேசுவான், அன்பாக பேசுவான்.
பேசுவதற்கு வார்த்தைகள் ஒன்றுமில்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருப்பான். ஒரு முஃமினுடைய பண்பு அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு ஹாஜியுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான இரண்டாவது அடையாளம் நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள் நல்ல பேச்சுக்களோடு மாத்திரமல்ல, அதிகமாக தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லிக் கொள்ளுவதிலே அவர் முந்திக் கொள்வார், சலாம் சொல்லுவதிலே அவர் ஆர்வம் காட்டுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 பண்புகளையும் ஒரு ஹாஜிக்கு இருக்க வேண்டிய அணிகலன்களாக, சிறப்பு பண்புகளாக சொல்லி காட்டி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜை செய்தவர்களும் தான், ஹஜ்ஜை செய்ய காத்து கொண்டிருக்கின்றவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான 3 பிரதான பண்புகளைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இரண்டாவது நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும், மூன்றாவது சலாம் சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த அமலிலே, செயலிலே அவர் ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த 3 பண்புகளும் ஒரு ஹாஜியுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளங்களாக இருக்கின்றன. ஆக அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியமாக இந்த ஹஜ்ஜை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான கூலியாக அல்லாஹு தஆலா சுவர்க்க பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். பணக்காரர்களான செல்வந்தர்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதை அல்லாஹ் ஃபரலாக்கி வைத்திருக்கின்றான். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொத்து செல்வங்களை கொடுத்து மக்கா சென்று வருவதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் ஒருவர் பெற்று அந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்யாமல் அற்பமான காரணிகளை சொல்லி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாத நிலையில் அவர் வாழ்ந்து மரணிப்பாரேயானால் அவனுடைய மரணம் மிக படுமோசமானதாக இருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆக ஹஜ்ஜுடைய கடமையை ஒரு மனிதன் செய்வதிலே அதிக ஆர்வம் காட்ட வேண்டும், அவன் பொடுபோக்காக நடந்துவிடக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம், இந்த சமுதாயத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்களுக்கும் 70 வருடங்களுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னார்கள். எங்களுக்கான ஆயுட்காலத்தை, வாழ்நாளை நிர்ணயித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எம் முன்னால் வாழ்ந்து சென்ற எத்தனையோ சமுதாயத்தினர்கள் இந்த உலகத்தில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து மலையளவு நன்மைகளை செய்துவிட்டு மரணித்திருக்கிறார்கள். ஆனால் எம்முடைய உம்மத்தினர்களாக இந்த ஹைர உம்மத் என்ற சிறப்பு பெயரை பெற்றிருக்கின்ற நாம் 60 வருடங்கள் 70 வருடங்கள் 40 வருடங்கள் வாழுகின்ற போது அந்த பெரிய சுவர்க்கத்தை அடைவதற்கு எம்மால் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும், குவிக்க வேண்டும். அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹைர உம்மத்தினருக்கு சிறு சிறு அமல்களை செய்வதன் மூலமாக ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபை என்னுடைய உம்மத்தினர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில அமல்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தி இனம் காட்டி சொன்னார்கள். இந்த அமல்களை முறையாக செய்கின்ற போது என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபோடு நாளை மீசானை அடைவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு அமல்கள் மூலமாக ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபை அடைந்து கொள்வதற்கான வழிகளை எங்களுக்கு காட்டி தந்தார்கள். அதில் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஃபஜ்ருடைய சுபஹினுடைய தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு இஷ்ராக் சூரியன் உதயமாகின்ற நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சாலிஹான அமல்களை செய்து சூரிய உதயத்திற்கு பிறகு 2 ரக்காஅத் எழுந்து தொழுகின்றாரோ அவருக்கு ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நாளாந்தம் ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த உம்மத்தினருக்கு ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஃபஜ்ர் தொழுததற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களாவன குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ், ஜிக்ர், ஸலவாத்தில் ஈடுபடுவது, எங்களுக்கு தேவையான காரியங்களிலே அமல்களிலே பாவம் அல்லாத செயல்களிலே ஈடுபட்டு கொண்டு சூரிய உதயத்திற்கு பிறகு எழுந்து 2 ரக்காத் யார் ஒருவர் தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சவாபு நன்மை ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நன்மை என்று சொன்னார்கள். ஆக ஒவ்வொரு நாளும் இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம்.
இரண்டாவது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பயனளிக்கக்கூடிய பிரயோசனமான ஒரு இல்மை, அறிவை தேடி யார் ஒருவர் இந்த இல்மை, அறிவை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையான இஹ்லாஸ் என்கின்ற மன தூய்மையோடு இல்மை நாடி செல்லுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட முதல் நாட்கொண்டு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை படித்துக் கொள்ளுகின்ற ஆர்வத்தில் நபிகளாரிடத்தில் வந்து சில கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள். அந்த சஹாபாக்கள் திருப்தியோடு எழுந்து சொல்லுகிற போது சொல்லுவார்கள், இப்போது நீங்கள் ஒரு அறிவை, இல்மை தேடி வந்தீர்கள், அறிவும் கிடைத்தது, ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபும் உங்களுக்கு கிடைத்தது, சென்று வாருங்கள் என்று சஹாபாக்களை ஆர்வமூட்டி வழி அனுப்பி வைப்பார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பயனளிக்கக்கூடிய அறிவை, இல்மை தேடி செல்லுகின்றவர்கள் அவர்கள் வெறுமனே மாணவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. மாணவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். இந்த உம்மத்தில் இருக்கின்ற ஆண்கள், பெரியவர்கள், முதியவர்கள், சிறுவர்கள் யாராக இருந்தாலும் தனக்கு தேவையான பயனளிக்கக்கூடிய ஒரு அறிவை மஸ்ஜிதுக்கோ பாடசாலைக்கோ வேறு யாரிடத்தில் சென்று கேட்பதற்கோ படிப்பதற்கோ முயற்சிக்கிற போது அவருக்கு அந்த நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். ஹஜ்ஜினுடைய சவாபினுடைய மூன்றாவது அமலை பெற்றுத்தரக்கூடிய மூன்றாவது அமல் என்ன தெரியுமா? ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற போது ஒரு சஹாபி வந்தார். நபியே நாயகமே, என்னுடைய தாய் என்னுடைய வீட்டில் இருக்கிறாள், என்னுடைய தாய்க்கு உதவி உபகாரம் செய்வதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த தாயை விட்டுவிட்டு மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்வதற்கோ உம்ரா செய்வதற்கோ என்னால் முடியாமல் இருக்கிறது. என்னுடைய தாயை நான் தனிமையில விட்டு சென்றால் என்னுடைய தாய் கைவிடப்பட்டு விடுவாள், அவளை பார்ப்பதற்கு கவனிப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபையும் நான் பெற்றுக்கொள்ளாமல் வீட்டிலேயே என் தாய்க்கு காரியமாற்றி கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய ஆதங்கத்தை, கவலையை சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ செய்யக்கூடிய உதவி உபகாரத்தின் மூலமாக அல்லாஹ் உனக்கு ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபை தருகிறான். நீ வீட்டுக்கு சென்று உன் தாயை கவனித்துக்கொள், வயோதிபராக இருக்கின்ற உன்னுடைய தகப்பனை கவனித்துக்கொள், அதன் மூலமாக ஹஜ்ஜினுடைய சவாபு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த சஹாபிக்கு மீண்டும் சொன்னார்கள், உன்னுடைய தாய் தகப்பன் வயோதிபர்களாக இருக்கிற போது, நோய்வாய்ப்பட்டிருக்கிற நிலையில் உன் தாய் தகப்பனை அல்லது தாயை அல்லது தகப்பனை இருவரில் ஒருவருடைய முகத்தை நீ அன்பாக பார்க்கும் ஒரு பார்வைக்கு ஒரு ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அந்த சபையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை பார்த்து கேட்டார்கள், 2-3 தடவைகள் ஒரு பிள்ளை தன் பெற்றோருடைய முகத்தை பார்த்தாலுமா ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபு கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2-3 தடவைகள் என்ன, 100 தடவைகள் உங்களுடைய பெற்றோருடைய முகத்தை அன்பாக இரக்கமாக பார்த்தாலும் அதை விடவும் அல்லாஹு தஆலா தருவதற்கு அவருடைய ஹஸானாவிலே நன்மைகள் இருக்கின்றன என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பெற்றோருக்கு உபகாரம் செய்வதும் அவர்களுக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதும் பிள்ளைகளுக்கு கடமையாக, உரிமையாக இருந்தாலும் நாளாந்தம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபை பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளில் அதிகமானவர்கள் அந்த பெற்றோர்களுக்கு அந்த நன்மையை செய்வதில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் சில பிள்ளைகள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். அவர்கள் யார்? இங்கே இருக்கின்ற மண்ணறையிலே பெற்றோர்களை அடக்கம் செய்துவிட்ட பெற்றோர்கள் அங்கே இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் ஆகிவிட்டது. இருக்கும் வரைக்கும் அடியவில்லை. பெற்றோர்கள் கண்மூடி மறுமை வாழ்வுக்காக மண்ணறைக்கு சென்று மண்ணை போட்டு வட்டதற்கு பிறகு பெற்றோருடைய அருமையை புரிகின்றோம். ஆனால் அந்த பெற்றோருடைய முகத்தை பார்ப்பதற்கு எம்மால் முடியாமல் இருக்கிறதே. கண்ணியத்திற்குரியவர்களே, இருக்கும் போதே அவர்களை பாக்கியமாக நினைத்து அவருடைய கல்வையும் அவருடைய கண்களையும் குளிர வைக்கிற போது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். பெற்றோரை பராமரித்த பிள்ளைகளுடைய மௌத்தை கூட அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பான கண்ணியமான மௌத்தாக அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான்.
பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி உபசரித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தையும் கைறுகளையும் நலவுகளையும் அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? நீண்ட ஆயுள். இரண்டாவது கேட்டார்கள், உங்களோட வாழ்க்கையில் வறுமை ஏழ்மையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டு தொட்ட காரியமெல்லாம் செய்கின்ற முயற்சியெல்லாம் சிறப்பாக வெற்றியுள்ளதாக அமைய வேண்டும், செய்கின்ற வியாபாரத்திலே பரக்கத் வளம் கொலிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? இந்த இரண்டு தேவைகள் ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? ஒரே ஒரு விடயத்தை செய்யுங்கள், உங்கள் பெற்றோரை நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள், பெற்றோருடைய உள்ளம் நோகாதபடி நீங்கள் பேசுங்கள், நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் தருவான், உங்கள் வாழ்க்கையில் பரக்கத்தும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஹஜ்ஜினுடைய சவாபை பெற்றுத் தருகின்ற மூன்றாவது அமல் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு காரியமாற்றுகின்ற உபகாரமாகும். பெற்றோருடைய முகத்தை பார்க்கின்ற அந்த இரக்கத்துடைய பார்வையிலே ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாப் இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுத் தருகின்ற நான்காவது அமல், ஒரு மனிதர் ஃபர்லான தொழுகை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக தான் தங்கியிருக்கின்ற இடத்திலேயே, அது வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், ஆபீஸாக இருக்கலாம், தான் தங்கியிருக்கின்ற இடத்திலேயே உது எடுத்துக்கொண்டு கடமையான ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக யார் ஒருவர் மஸ்ஜிதுக்கு செல்லுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய சவாபை கொடுப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் இப்னு மாஜா அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சூரிய உதயத்திற்கு பிறகு காலையிலே செய்கின்ற அந்த 2 ரக்காத் தொழுவது ஒரு நாளைக்கு ஒரு ஹஜ்ஜி தான். ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றுவதற்காக ஒருவர் வீட்டிலேயே உதவெடுத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு செல்லுகின்றார் என்றால் அந்த மனிதனால் 5 நேர தொழுகைகளின் போது 5 நேர தொழுகையின் மூலமாக ஹஜ்ஜினுடைய 5 ஹஜ்ஜினுடைய சவாபை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த உம்மத்தினருக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களே, இதை பெற்றுக்கொண்ட நன்மக்கள் நம்மில் எத்தனை பேர் என்று சிந்தித்து பாருங்கள். சுபகு தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருக்கின்றோமே, ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கிறோமே, காதில் அசான் சத்தம் கேட்டாலும் கணக்கெடுக்காத செவிடர்களாக ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கிறோமே. இந்த உம்மத்தினுடைய நிலை அறிந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொன்னார்கள், என் உம்மத்தினர்கள் நாளை ஒரு நாள் ஹாமானுக்கும் ஃபிரௌனுக்குமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற அபூலஹபுக்கும் தஜ்ஜாலுக்குமாக படைக்கப்பட்டிருக்கிற ஷைத்தான்களை கொண்டு நிரப்பப்படுகின்ற அந்த நரகத்தை என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் யாரும் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த உம்மத்தினர் மீது நாம் பிறப்பதற்கு முன்னாலே இரக்கத்தையும் பாசத்தையும் பொழிந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அமல்களை செய்யுங்கள். சிறிய சிறிய அமல்கள் தான் ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தரப்போகிறான், அந்த உன்னத சுவர்க்கத்தை உங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 60 வருடங்கள் 70 வருடங்கள் வாழ்வதே இன்றைய காலத்திலே பெரும் சவாலுக்குரிய சாதனைக்குரிய காலமாக மாறிவிட்டது. அண்மை கால மரணங்களுடைய செய்திகளை பார்க்கிற போது கேட்கிற போது நம்முடைய ஆயுட்காலம் எங்கே சென்று முடிய போகிறதோ என்ற கவலை நம் ஒவ்வொருவருக்கு இப்போதே கல்விலே தொட்டிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? இளவயது மரணங்கள் இன்று அதிகரித்து விட்டன. இளவயது மரணங்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், புதிதாக திருமணம் முடித்த புதிய தம்பதிகள், வாலிபர்கள், எத்தனை பல மக்களுடைய ஜனாசா செய்தி நாளாந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக மௌத் என்பது நம்முடைய தாயினுடைய கர்ப்பத்திலே நாம் சிசுவாக இருக்கிற போதே நம்முடைய தலையிலே அல்லாஹ் எழுதிவிட்டான் நம்முடைய ஆயுட்காலத்தை. அதை நாம் யாரும் எதிர்பார்க்க கூடாது. வருகிற போது அல்லாஹ்வுக்கு விருப்பமுள்ள நல்லடியார்களாக செல்வதற்கான அமல்களோடு நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருந்தாலும், குடும்பத்தோடு இருந்தாலும், வியாபாரத்தில் இருந்தாலும், தொழிலில் இருந்தாலும்,
நீண்ட தூர பயணத்தில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், கூட்டத்தோடு இருந்தாலும், பகலில் இருந்தாலும், இரவில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என் நேரத்திலும் மலக்குல் மௌத்துகள் என்னிடத்திலே வரலாம் என்ற நிய்யத்தோடு, சிந்தனையோடு நம் உள்ளத்தை பரிசுத்தமான நிலையில் வைத்துக் கொண்டு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று அதிகமாக சொல்லிக்கொண்டு எல்லா நிலைகளிலும் உதவோடு இருக்கிற போது நமக்கு வருகின்ற மௌத்து கூட சலாமத்துள்ளதாக அமையும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜினுடைய சவாப் என்பது பணக்காரர்கள் மீது இஸ்லாம் கடமையாக்கினாலும் ஏழைகளும் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எம் உயிரில் மேலான நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை இப்படியெல்லாம் என் உம்மத்தில் உள்ளவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும், ஹஜ்ஜினுடைய சவாபிலிருந்து யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காக இந்த நன்மைகளை எங்களுக்கு செய்யுமாறு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். இந்த நன்மைகளை செய்வதற்கு நம்ம அனைவருக்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ் என்றாலே ஒரு குடும்பத்தினுடைய தியாக வரலாறு நம் கண் முன்னால் வந்து செல்லுகின்றது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குடும்பம் செய்த தியாகம் இன்றும் கூட உலகளாவிய ரீதியிலே அந்த குடும்பத்தை பற்றி பேசுகின்ற அளவுக்கு சாதனைகள் படைத்துவிட்டு சென்ற ஒரு தியாக குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ வைத்தான். அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஒரு வாலிபராக இருக்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆழமான கருத்துள்ள ஒரு துஆவை அதிகமாக கேட்பார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், ஒரு சாலிஹான மனைவியை தந்து கண் குளிர்ச்சியான பிள்ளை செல்வங்களையும் தந்து இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்து வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, இந்த உலக முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு தக்வாதாரிகளுக்கு வழிகாட்டக்கூடிய உதாரண புருஷர்களாக ஒரு இஸ்லாமிய நல்ல குடும்பமாக எம்மை நீ கபூல் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சாலிஹான மனைவிக்கு கிடைத்த பிள்ளைகளாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் ஒரு மனைவியை அல்லாஹ் கொடுத்தான். அதன் மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2 ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். 2 ஆண் பிள்ளைகளை நபிமார்களாக இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை வாழ வைத்தான். கண்குளிர்ச்சிகளாக அல்லாஹ் வாழ வைத்தான். மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை ஒரு இஸ்லாமிய முன்மாதிரிமிக்க குடும்பமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்தான். அதனால் தான் 5000 ஆண்டுகள் கழித்தும் இந்த உலக மக்கள் அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அந்த குடும்பமாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாகும். என்னுடைய மனைவி ஒரு சாலிஹான மனைவியாக, எனக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தை செல்வங்கள் பிள்ளைகள் ஒரு சாலிஹான பிள்ளைகளாக பரம்பரை பேர் சொல்லக்கூடிய நல்ல பரம்பரையினராக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பெற்றோருக்கும் வழிபடக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக என் பிள்ளைகள் வளர வேண்டும், வாழ வேண்டும், சமூக அந்தஸ்தில் உயர வேண்டும். மட்டுமல்ல, எம் குடும்பத்தை பற்றியும் இந்த ஊர் மக்கள் பேச வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு குடும்பமாக என் குடும்பத்தையும் அல்லாஹ் வாழ வைக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கிறதா இல்லையா? விருப்பம் இருக்கிறதா இல்லையா? அந்த விருப்பத்தோடு மாத்திரம் நிறுத்திவிடக்கூடாது. ஒரு கணவன் மனைவிக்கு அன்பு காட்ட வேண்டும், ஒரு மனைவி கணவனோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் முன்மாதிரிமிக்க ஒரு குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மற்றவர்களுக்கு நாங்கள் விட்டு செல்லுகின்ற அடையாள சின்னங்களாகும். ஆக எத்தனையோ பல மக்கள் வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். மரணித்து 30 நாட்கள் 40 நாட்கள் கூட செல்லவில்லை. அந்த மனிதர்களையும் அந்த குடும்பத்தையும் மறந்தவர்களாக இந்த சமூகத்திலே பல பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பிறப்பின் மூலமாக இந்த சாதனையும் நாம் கண்டுகொள்ளவில்லை. ஆக நம்முடைய பிறப்பு மற்றவர்களுக்கு உரிய சாதனையை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு சில அடையாளங்களை, சில அத்தாட்சிகளை நாம் விட்டுவிட்டு செல்ல வேண்டும். அந்த அத்தாட்சிகளில் ஒன்றுதான் எம்முடைய மரணத்திற்கு பிறகு எம்முடைய ஊர் மக்கள், நம் சமுதாயம் எம்முடைய இழப்பினால் அவர்கள் அடைகின்ற கவலைகள், துக்கங்கள், அவர்களுக்கு இழப்பை கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை நிலைநாட்டி விட்டு சென்றார்கள். அவர்கள் தனக்காக வாழ்ந்ததை விட தன் சமூகத்தினர் வாழ்ந்தார்கள்.
தன்னலத்தை விட பிறர் நலத்தில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள். இதனால் தான் அந்த குடும்பத்தை பற்றி இன்று உலக மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறோமோ அத்தனை நல்லுள்ளங்களும் இந்த ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா என்ற துஆவை இந்த மாதத்தில் இருந்தாவது நாங்கள் அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அந்த குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய தியாகம் மிக பெரியது. ஈமானால் உயர்ந்த ஒரு உள்ளத்தை பெற்றவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவின் பிரகாரம் அல்லாஹ் கொடுத்த செல்வம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நாள் பொழுது தன் மகனை பார்த்து சொன்ன அந்த கனவு நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். தன்னுடைய கையினால் அறுத்து குர்பான் கொடுப்பதாக கனவு கண்டார்களே, அதன் யதார்த்தம்தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இன்று ஆடுகள், ஒட்டகங்கள், மாடுகள் குர்பான் கொடுக்கப்படுவது அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்று தன்னுடைய தகப்பனுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கழுத்தை கொடுத்த அந்த தியாகம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹஜ்ஜு பெருநாள் என்றாலே தியாகம்தான், இரத்தம் ஓட்டுவதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அநேகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஒரு நாள் பொழுது சஹாபாக்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி பெருநாள் இரவையிலே ஒரு முக்கியமான ஒரு பயான் நிகழ்த்தினார்கள். சொன்னார்கள், நீங்கள் உதஹியா கொடுத்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலே, ஏனென்றால் அது யோமுன் நஹர், பலியிடும் நாளாகும், இரத்தம் ஓட்டும் நாளாகும் ஹஜ்ஜி பெருநாள் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்களை பார்த்து சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் உதுஹியா கொடுப்பதற்காக கருப்பு வெள்ளை நிறங்கள் கலந்த 2-3 ஆடுகளை தன்னுடைய வீட்டிலே கட்டி வைத்திருந்தார்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீளமான காதுடைய, நன்றாக வளர்ந்து உயர்ந்த, நன்றாக மாமிசத்தை கொடுக்கக்கூடிய கொழுத்த 3-4 ஆடுகளை கட்டி வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அல்லாஹ்வுக்காக அதனை பலியிட்டார்கள், அதனை தபஹ் செய்தார்கள், உதுஹியாவை நிறைவேற்றினார்கள். அதிலிருந்த ஒரு சஹாபி வந்து சொன்னார், நபியே நாயகமே, பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னாலேயே நான் அந்த குர்பானை கொடுத்து விட்டேனே என்று சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்தது அது உதுஹியா அல்ல, அது ஏனைய காலங்களில் கொடுக்கப்பட்ட சாதாரணமான ஒரு குர்பானை போன்ற ஒரு குர்பானைத்தான் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உதுஹியா என்பது பெருநாள் தொழுகைக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய ஒன்று, இன்னும் ஒன்றை கொடுங்கள், அதுதான் உதுஹியாவாக ஆகும் என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுஹியாவினுடைய மிருகத்தில் நீங்கள் கத்தியை வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுடைய பெயர் கூறி அந்த மிருகத்தினுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்கிற போது அதனுடைய கழுத்தில் இருந்து ஒரு சொட்டு துளி, ஒரு துளி இரத்தம் நிலத்தை அடைவதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் உதுஹியா கொடுக்கின்ற அந்த மிருகத்தினுடைய உடம்பில் இருக்கின்ற உரோமங்கள், முடிகளின் எண்ணிக்கை அளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள். அதனுடைய குளம்பு, அதனுடைய கால், அதனுடைய இரத்தம், அதனுடைய காது, அதனுடைய கொம்பு எல்லாம் நாளை கியாமத்துடைய நாளில் உதுஹியா கொடுத்தவருடைய மீசான் என்ற தராசிலே வைக்கப்படும் என்று சொன்னார்கள். அது கூட நிறுவையிலே வைக்கப்பட்டு அது வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக, பாரமாக இருப்பதற்காக அதையும் அல்லாஹு தஆலா மீசானிலே வைப்பான். அதனால் அந்த உதுஹியாவை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹுதைபியா நிகழ்வின் போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆடுகளை தன்னுடைய கையினால் அவர்கள் உதுஹியா கொடுத்தார்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, தனியாக ஒரு மிருகத்தை வாங்கி கொடுப்பதற்கு நமக்கு வசதி இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையோ ஒரு மாட்டையோ கொடுத்து நீங்கள் பங்குதாரர்களாக ஆகிக் கொள்ளுங்கள் என்று கூட்டு குர்பானியை ஹுதைபியாவுடைய இடத்தில் வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள்,
ஏழு பேர்களாக சேர்ந்து ஒட்டகத்தை கொடுத்தார். 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார்கள். 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்து அந்த உதுஹிய்யாவுடைய நன்மையை பெற்றுக் கொண்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்பானுக்கும் உதுஹிய்யாவுக்கும் இடையிலே பாரிய பல வேறுபாடுகள் உண்டு. உதுஹிய்யா என்பது துல்ஹஜ் பிறை 10வது நாளில் இருந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பிறை 13வது நாள் மகரிபுடைய நேரம் வரைக்கும் கொடுப்பதுதான் உதுஹிய்யா. குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம் கொடுக்க முடியும். குறிப்பிட்ட இந்த 3 மிருகங்களை மாத்திரம்தான் கொடுக்கலாம் உதுஹிய்யாவுக்காக. நமது நாட்டை பொறுத்தவரை ஒட்டகம் இன்மையின் காரணமாக ஆடு கொடுக்கலாம், மாடு கொடுக்கலாம். 3வது ஒரு பிராணியை நாம் தேட முடியாது, தேடவும் கூடாது. குர்பான் என்பது எந்த மிருகத்தை வேண்டுமானாலும் அறுத்து பலியிடலாம். அதற்கென்று ஒரு கால நேரம் கிடையாது. யாரும் கொடுக்கலாம், எவரும் கொடுக்கலாம், எச்சந்தர்ப்பத்திலும் கொடுக்கலாம். அது குர்பான். எனவே உதுஹிய்யாவுக்காக நாங்கள் இப்போதிருந்தே தயாராக வேண்டும். அதற்காக நல்லதொரு முன்மாதிரி மிக்க செயலாக கடந்த வருடங்களைப் போல இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் அதை பொறுப்பேற்க தயாராக இருக்கிறது. கூட்டு குர்பானியை யாருக்கெல்லாம் தனியாக ஒரு மாட்டை வாங்கி கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக. ஒரு ஆடொன்றை வாங்கி தாராளமாக குர்பான் கொடுப்பதற்கு வசதி இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆடொன்றை வாங்கி அந்த குர்பானை ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை முடித்து சென்றதற்கு பிறகு அந்த உதுஹிய்யாவை நிறைவேற்றிக் கொள்ளலாம். தனியாக ஒரு ஆட்டை வாங்கி குர்பான் கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள், நடுநிலையிலே வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், என் உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் ஊட்டியவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளப்பெரிய மலையளவு நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக கூட்டு குர்பானியை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அந்த கூட்டு குர்பானியை கொடுப்பதன் மூலமாக இந்த அளப்பெரிய நன்மைகளை அடைந்து கொள்ளுகின்ற பங்குதாரர்களாக நாம் ஆகிக் கொள்ள வேண்டும். 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கடந்த வருடங்களைப் போல இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் அதனை சிரமேற்கொண்டு நிறைவேற்றுவதற்கு தயாராகி இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை கேள்விப்படுகிற போது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எனவே கால தாமதமில்லாமல் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து உங்களுடைய கூட்டு குர்பானுக்கான அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் தயவாக அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து எதிர்வருகின்ற ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலே அந்த உதுஹிய்யாவுடைய கடமையை முறையாக நன்மை எதிர்பார்த்து நிறைவேற்றக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஈமானையும் பொருளாதார வசதியும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாழும் காலம் வரைக்கும் அவன் விரும்பக்கூடிய சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.